வாக்களிக்கும் போது ரூ. 500 கொடுப்பாங்களா, ரூ. 1000 கொடுப்பாங்களா, என் கட்சிக்காரனா, என் ஜாதிக்காரனா, என்னோட ஃபேவரட் தலைவரா, சினிமாவில் நடித்தவரா, இப்படி தான் நம்ம பார்த்து ஒரு மாநில அரசுக்கு வாக்களிக்கிறோம். ஆனால் அது சரியான வழி அல்ல. சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வெளியாச்சு. ஓவரால் இந்தியாவில் இருக்கிற 29 மாநிலம், யூனியன் டெரிட்டரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்டேட்டோட ஆக்சுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்றதை ஃபுல்லாக ரிப்போர்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை வருது ரெகுலராக. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதோ எனக்கு தெரியல. பட் இது ரெகுலராக வந்துட்டுருக்கு. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மாநில அரசு எப்படி வேலை செய்யுதுன்றதை ஓரளவுக்கு புரிஞ்சிடலாம். உண்மையிலே உங்கள் முதல்வர்கள்லாம் ஸ்ட்ராங்காக, அவங்க நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்கிறாங்களா இல்லையான்றது இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஒரு ஐடியா கொடுத்துரும். இந்த ஐடியா வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு அவங்கள ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ், இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு மாநில அரசு கல்விக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ஃபிசிக்கலாக அங்கே கல்வியில் அந்த மாதிரி, அதாவது ஸ்கூல்ஸ் டெவலப்மெண்ட் ஆகிருக்கா இல்லை ரோட்ஸ் டெவலப்மெண்ட் ஆகிருக்கான்றதை நம்ம வெரிஃபை பண்ண முடியும். அதுக்கு ஒரு டேட்டா தேவை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு டேட்டா தேவை. அந்த டேட்டா தெரிஞ்சால் அதுக்கப்புறமா அவங்க பர்ஃபார்மன்ஸ் நம்ம கணிக்கிறதுக்காக ஒரு சரியான ஒரு அளவுகோலை நம்ம பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. இந்த முறை இந்த எபிசோடில் நான் எடுத்துருக்கிறது ஒரு பேசிக்ஸ், ஒரு வாக்காளனா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக்ஸ் எல்லாம் பற்றி நான் ஒரு கிளான்ஸ் மாதிரி சின்ன பாயிண்ட்ஸு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம்லேருந்து கன்ஃபியூஷன் இருக்காது. யாரை செலக்ட் பண்ணுறது, யாரை செலக்ட் பண்ணக்கூடாது, எப்படி செலக்ட் பண்ணலாம், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை ஃபுல்லாக ஓரளவுக்கு புரிய வைக்கிறதுக்கான முயற்சி தான் இது. அதில் நான் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவேன்றது எனக்கு தெரியல. உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் புரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா, சிம்பிளாக இருந்ததா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க டைரெக்டாக எபிசோடுக்கு போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சோர்சஸ் ஆஃப் இன்கம். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எங்கெங்கே இருந்து பணம் வருது? அவங்களுக்கு சேலரி கிடையாது. இப்போ நம்ம சேலரி வாங்குகிறோம், இல்லை நம்ம பிஸ்னஸ்னாக்கா நம்ம அதிலேருந்து ப்ராஃபிட் பார்க்குறோம், அதிலேருந்து நம்மளுக்கு இன்கம் வந்துடுது. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு சோர்சஸ் எங்கேருந்து வருது? அவங்களோட இன்கம்க்கு செலவு பண்ணுறதுக்கான பணம் எங்கேருந்து வருது? இதை நம்ம ரெசிப்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நீங்கள் பட்ஜெட்டோ இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும். ரெசிப்ட்ஸ்ன்றது ஒரு கவர்மெண்ட் ஏர்ன் பண்ணுற மணி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றது, அவங்களுக்கு தேவையான இன்கம் எங்கேருந்து வருதுன்றது ரெசிப்ட்ஸ். அது கிராண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை டேக்ஸஸாக இருக்கலாம், இல்லை ஒரு லோன் கொடுத்துருக்குறாங்க, அது கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி வேறு விதத்தில் வரும் இன்கம். இதை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று கேபிட்டல் ரெசிப்ட், இன்னொன்று ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். கேபிட்டல் ரெசிப்ட்ஸுன்றது இப்போ ஒரு ரோடு போட்டிருக்கோம், அந்த ரோட்லேருந்து கிடைக்கிற டோல் டேக்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கூல் கட்டியிருக்கோம், அந்த ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது, அதிலேருந்து கிடைக்கிற ரெண்ட் இன்கமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு முதலீடு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, அதுலேருந்து கிடைக்கிற பணம், அதுதான் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். அதுக்கு அடுத்தது ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்ன்றது அது டேக்ஸாக இருக்கலாம், இல்லை நான் டேக்ஸஸ் சோர்ஸ் லைக் கிராண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்ஸை மறுபடியும் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று டிவால்யூஷன் ஆஃப் யூனியன் டேக்ஸஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் கிராண்ட்ஸ் இன் எய்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது டிவால்யூஷன் ஆஃப் யூனியன் டேக்ஸஸ். இப்போது கார்ப்பரேட் டேக்ஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ், யூனியன் எக்ஸைஸ், இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இதெல்லாம் ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக ஒரு சென்ட்ரல் பாயிண்டில் கனெக்ட் ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுதுன்னு வச்சிங்களேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணோடனே அந்தந்த ஸ்டேட்கான ஷேரை அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போது ஒரு ஜிஎஸ்டின்னு வச்சிங்களேன், ஜிஎஸ்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு. ஸோ எஸ்ஜிஎஸ்டின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோட அக்கௌண்ட்டில் வரும், பட் அது தனியாக வந்துடும். எஸ்ஜிஎஸ்டி தனியாக, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டேக்ஸ் தனியாக வந்துடும், சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் தனியாக வந்துடும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டேக்ஸை முதல்ல கொடுத்துருவாங்க அவங்கக்கிட்ட. அதுக்கடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏர்ன் பண்ணுற மணிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுவாங்க. அந்த பர்சன்டேஜையும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி கார்ப்பரேட் டேக்ஸ், அந்த மாநிலத்தில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள்,
இல்லை இன்கம் டேக்ஸ், அந்த கம்பெனி அந்த ஸ்டேட்டுக்குள்ளேருந்து வர இன்கம் டேக்ஸ்லேருந்து ஷேர், இந்த மாதிரி நிறைய டேக்ஸஸ்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் இப்போ இருக்குது இல்லைங்களா, அது என்னது, அதில் ஒரு க்ரைட்டீரியா செட் பண்ணியிருக்கு. அந்த க்ரைட்டீரியாலாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த அந்த க்ரைட்டீரியா படி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் மொத்தம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கடுத்தது கிராண்ட்ஸ் இன் எய்டுன்னு சொல்லுவாங்க. இது டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற அமௌண்ட்டு, நிதி உதவின்ற மாதிரி வச்சிங்களேன். இப்போ ஒரு ஸ்வச்ச பாரத் ஸ்கீம் இருக்குது, இல்லை ஒரு நேஷ்னல் ஹெல்த் மிஷன் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுதுன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளோ பட்ஜெட்டுன்னு சொல்லி அவங்க கொடுத்துருவாங்க. அதை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அந்த வேலை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது. ஸோ இந்த மாதிரி வர்ற இன்கம்ஸ் எல்லாம் நம்ம ரெசிப்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம வருமானத்தை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது செலவு. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட என்னென்ன செலவு இருக்குது, இதையும் நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ஒரு அசட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக, இல்லை நம்மளோட கடன் தொல்லையை குறைக்கிறதுக்காக பண்ணுற செலவை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு ரோடு, ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணுறாங்கன்னாக்கா அது மூலயமா ஃப்யூச்சரில் நமக்கு இன்கம் வரும். ஸோ இது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே லோன் வாங்கியிருக்கோம், அந்த லோனோட பார்ட் பேமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது குறையும். ஸோ இதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்துடும். அடுத்தது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு அதனால் வந்து நமக்கு ஒரு அசட்ஸோ இல்லை லயபிலிட்டிஸோ குறைய போகிறதில்ல, ஒரு பர்மனண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், சேலரிஸு, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, பென்ஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், சப்சிடிஸு, இந்த ஃப்ரீபீஸ் எல்லாம் கொடுக்கறது, இதனாலலாம் வந்து ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் ஆக போகிறதில்ல. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான். ஒன் டைம் பர்மனெண்ட்டாக அடிக்கடி செலவாகிட்டே இருக்குமே தவிர நமக்கு அதிலேருந்து இன்கம் வரப்போகிறதில்ல. ஸோ இதை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். பட் இதை அவாய்டு பண்ண முடியாதுன்றது வேறு விஷயம். ஒரு சிலதை அவாய்டு பண்ணலாம், குறைக்கலாம். பட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ண முடியாது. ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கண்டிப்பாக தேவை. இப்போ ஃப்ரீபீஸ் எல்லாம் தேவையா, சப்சிடிஸ் எல்லாம் தேவையா, தேவையான அளவுக்கு கொடுக்கலாம். அது மூலமா ஒரு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டர்ன் ஓவர் அதிகமாகும்னாக்கா செய்யலாம். சும்மா தேவையில்லாமல் நம்ம எலெக்ஷன் வின் பண்ணுறதுக்காக கொடுக்குறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த கட்சிக்கு தான் பிரயோஜனமே தவிர எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கோ இல்லை பப்ளிக்கோ அதனால் பிரயோஜனமே கிடையாது. ஸோ நம்ம செலவு வந்து ரெண்டு வகை, ஒன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இப்போ நம்ம ரெவென்யூஸ் பார்த்துட்டோம், எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துட்டோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம கவர்மெண்ட்டை ஓரளவுக்கு எவால்யூவேட் பண்ண முடியும், அதை மதிப்பிட முடியும். ஒரு கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்றதை ஒரு மதிப்பீடு செய்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போது ஐடியா கிடைச்சிருச்சு. ஸோ எப்படி மதிப்பிடுறதுன்னா, ஃபஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட். நம்ம கவர்மெண்ட் வந்து போன வருஷம் 1000 கோடி ரூபாய் நமக்கு கடன் இருந்தது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இந்த வருஷம் எவ்வளோ இருக்குது, கம்மியாச்சா அதிகமாச்சா, இதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். கம்மியாச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதிகமாகுதுன்னா அந்த கவர்மெண்ட் கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, அவங்க ஏதோ சரியாக செய்யலை, இல்லை அந்த மாதிரி ஒரு அசம்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் டெஃபிஷியட்ன்றது ஒரு கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர், செலவுகள் அவங்களோட வருமானத்தை விட கம்மியாக இருந்தால், அதிகமாக இருந்தால், இப்போது வருமானம் கம்மியாக இருக்குது, செலவு அதிகமாக இருந்தால் அதை ஃபிசிக்கல் டெஃபிசிட், பற்றாக்குறைன்னு சொல்லலாம். அதே மாதிரி சர்ப்ளஸ்ன்னும் போது ரெசிப்ட், அதாவது வருமானம் அதிகமாக இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்குது, அப்போ நம்ம எக்ஸஸ் மணி கவர்மெண்ட் கிட்ட இருக்கோம், அதை வந்து சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். ரெவென்யூ டெஃபிசிட்ன்றது நம்ம இப்போது ரெவென்யூ பற்றி பார்த்தோம் நம்ம முன்னாடி என்னென்ன செலவுகள் இருக்குன்ட்டு. ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே போச்சுனாக்கா கவர்மெண்ட் வந்து இன்னும் கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் டெஃபிசிட் வரும். அந்த ரெவென்யூ டெஃபிசிட் நடக்குதா இல்லையான்றதை நம்ம அடிக்கடி கண்காணிச்சிட்டே இருக்கணும். நம்ம வர்ற வருமானத்தை விட அதிகமாக சப்சிடி கொடுக்குறதோ, இல்லை ஓவராக சேலரி கொடுக்குறதோ, பென்ஷன் கொடுக்குறதோ, தேவையில்லாமல் கவர்மெண்ட்டில் நிறைய ஆளுங்களை போட்டு எக்ஸ்ட்ராவாக இன்கம் செலவு பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரெவென்யூ டெஃபிசிட்டில் வந்துடும்.
ப்ரைமரி டிஃபிசிட்ன்றது ஒரு ஃபிசிக்கல் டிஃபிசிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைமரி டிஃபிசிட் வந்துடும். ஸோ நம்ம அந்த அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட்ன்னு இருக்கிறது இல்லையா, அது கம்மியாக உங்களுக்கு ப்ரைமரி டிஃபிசிட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த ரெவின்யூஸ், அதாவது இன்கம், நமக்கு வரக்கூடிய நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் வந்துடும். அங்கே தான் கிரெடிட் ஆகிட்டு அங்கேருந்து தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்துட்டு செலவெல்லாம் பண்ண முடியும். செக் கொடுக்குறதோ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ அங்கேருந்து பண்ணுவாங்க. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை பர்டிகுலர் கான்ட்ராக்டர்ஸ்க்கோ அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இங்கேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு சிலது வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு சிலது டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மாதிரி இதை யார் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னாக்கா அசம்பிளி, ஸ்டேட் அசம்பிளி இருக்குது இல்லைங்களா, அங்கே பட்ஜெட் முடிஞ்சோடனே ஒரு எக்ஸ்பெண்டிச்சராக எடுத்து அதை பற்றி பேசிவிட்டு அதை பாஸ் பண்ணுவாங்க. இதில் 2 வகையான டைப் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. ஒன்று வந்து சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது நம்ம இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், சேலரிஸ், இதெல்லாம் வந்து ஃபிக்ஸு அலவன்சஸ் கவர்னருக்கு, ஜட்ஜஸ்க்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு, இதெல்லாம் வந்து ஃபிக்ஸு. இதை வந்து யாரும் வந்து அப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. பட் அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது ஓட் பண்ண வேண்டியதில்லை. இந்த செலவு தேவையா இல்லையான்ட்டு மெம்பர்ஸ் ஓட் பண்ணி மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி போகணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இது கம்பல்சரி செலவு பண்ண வேண்டியதுன்றதுனால கவர்மெண்ட் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணோம். அங்கே டிஸ்கஷன் மட்டும் நடக்கும். ஏன் இவ்வளோ செலவாகுது, கொஸ்டின் பண்ணலாம். இப்போ நிறைய கவர்மெண்ட்டுக்கு பென்ஷனில் போகுதுனாக்கா அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு கேட்கலாம். இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னா அப்போ டெப்டெல்லாம் கடனை எப்படி குறைக்க போகிறீங்கன்னு கொஸ்டின் பண்ணலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணலாமே தவிர அதை வந்து நிறுத்த முடியாது. அந்தந்த வருஷத்துக்கு எது ஃபிக்ஸ் இருக்கோ அது கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும். அடுத்தது ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ஒரு சில எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நம்ம வந்து இந்த கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணலாம். மெஜாரிட்டி ஆளுங்க அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ இதனால தான் நார்மலாக எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஆளுங்கட்சியோட அதிகமான மெம்பர் இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறது இதுக்காக தான். ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸை அவங்க அசம்பிளி பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸ்பெண்டிச்சரை செலவு பண்ண முடியும். ஓகே, இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு அந்த ரிப்போர்ட் நான் அடுத்து அந்த ரிப்போர்ட்லேருந்து காமிக்க போகிறேன் உங்களுக்கு சில பார்ட்ஸ் எல்லாம். ஸோ அங்கே ஒரு ஸ்டேட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பாஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதோட லிங்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாகவும் அங்கேயும் பார்த்துக்கலாம், அந்த வெப்சைட்லேயும் போய் பார்த்துக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட். ஸோ இதெல்லாம் பண்ணுறது யாருன்னாக்கா சிஏஜி, கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஆடிட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர், வரவு செலவு எல்லாத்தையுமே வந்து பட்ஜெட் எல்லாத்தையுமே ஒழுங்காக செலவு பண்ணாங்களா இல்லையான்றது ஆடிட் பண்ணி அவங்க சர்டிஃபை பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கப்புறமா தான் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளியே வரும். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸில் வந்து ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ்னா ஏபி, தமிழ்நாடுனா டிஎன், திரிபுரானா டிஆர், மணிப்பூர்னா எம்என், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அங்கே பார்க்கும்போது இந்த அப்ரிவேஷன் கரெக்டாக தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் எந்த மாநிலம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த அப்ரிவேஷன் புரிஞ்சுக்கிறது பேசிக். இது புரிஞ்சுட்டா உங்களுக்கு அங்கே ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம ரிப்போர்ட்டில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டேட்டோட பர்ஃபார்மன்ஸை எப்படி எவால்யூட் பண்ணுறதுன்றதை ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு 30-40 ஷீட் இருக்குது. அதில் நான் சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பிஆர்எஸ் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட பர்ஃபார்மன்ஸ், இல்லை பர்டிகுலராக உங்கள் ஸ்டேட்டை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா அந்த ஸ்டேட்டோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கு இந்த மாதிரி பார் சார்ட்டில் இருக்கும் இதெல்லாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கிறது வந்து பார் சார்ட், ரெவின்யூ டிஃபிசிட் யாரோடது. இது வந்து 2024-25 வந்த ரிப்போர்ட். பட் இதோட இயர் வந்து 2023-24 இயரோடது ஆடிட்டர் ரிப்போர்ட். ஆடிட் பண்ணி ஓகே பண்ண ரிப்போர்ட், அதுபடி எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த சார்ட்டில் வந்து சென்டரில் 0ல் ஒரு லைன் இருக்குது. இதுக்கு கீழே சைடு இருந்தால் அந்த ஸ்டேட் வந்து டிஃபிஷிட்டில் போகுது. அதாவது வருமானம் கம்மியாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம்.
மேலே சைடில் இருந்தாக்கா வருமானம் அதிகமாக இருக்குது, செலவு கம்மியாக இருக்குது, சர்ப்ளஸில் இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ஹிமாச்சல், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், ராஜஸ்தான், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் மொத்தம் 10 ஸ்டேட்டு ரெவின்யூ டெஃபிசிட்டில் இருக்குது எப்போவுமே. கடந்த 3-4 வருஷத்துக்கு நான் ரிப்போர்ட் பார்த்தேன். நான் அதுக்கு முன்னாடி இது அந்தளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் பார்த்துட்ருக்கேன் வருஷம். பட் 2-3 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். அந்த ஞாபகம் இருக்கிறதுல இந்த ஸ்டேட்ஸ் கண்டினியூஸாக மைனஸில் போயிட்டுருக்கு. அதாவது ரெவின்யூ டெஃபிஷிட்டில் இருக்குது. வருமானம் கம்மி, செலவு அதிகம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சர்ப்ளஸில் போயின்ட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு சிலது ரொம்ப பார்டரில் இருக்குது. இப்போ தெலுங்கானா ஸ்டேட் பார்த்திங்கன்னா 0.02%, குஜராத் பார்த்திங்கன்னா 0.4%, இல்லை ஒரு சண்டிகர் பார்த்திங்கன்னா 0.2%. அந்த மாதிரி ரொம்ப கம்மியான சர்ப்ளஸில் இருக்குது. இதுவும் வந்து இம்ப்ரூவ் ஆகணுன்றதில் எந்த நேரமும் இது டெஃபிஷிட்டில் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். இன் அன் ஆவரேஜ் எந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் 3% டெஃபிஷிட் வரலும் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை தாண்டி போச்சுன்னா அது கவலைக்கூடமான இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த சார்ட் என்ன சொல்லுதுனாக்கா 3%க்கு அதிகமாக இருக்கிறது எதுன்ட்டு இந்த சார்ட் காமிக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கிம் எஸ்கேன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அது 5.4%. ஸோ இங்கே வந்து ரொம்ப டேஞ்சரான பொசிஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் HP 4.7%, ஏபி ஆந்திர பிரதேஷ் 4.2%, மணிப்பூர் MP மத்திய பிரதேஷ் MP 4.1%. இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷனில் இருக்குது. அதே மாதிரி இப்போது உத்தராகண்ட் பார்த்திங்கன்னா 2.4%, ஜார்க்கண்ட் பார்த்திங்கன்னாக்கா 2.0%. இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. குஜராத் 1.9%. ஸோ இதை நம்ம பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணா இல்லையான்றது நமக்கு புரிஞ்சிடும். 3%-ஐ தாண்டும் போது டேஞ்சரஸான சிச்சுவேஷன், 3%-ல் இருக்கும்போது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி சார்ட்டெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம பார்க்குற இந்த சார்ட் வந்து ஒரு ஸ்டேட்டோட ரெவின்யூஸ், ஓன் டேக்ஸ் ரெவென்யூ, அந்த ஸ்டேட்குள்ளே டேக்ஸ் ரெவென்யூ எவ்வளோ கலெக்ட் ஆகுதுன்றதை காமிக்கிற ஒரு பார் சார்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப புவராக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் அந்தளவுக்கு இல்லை, லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் அந்தளவுக்கு டெவலப் பண்ணல. கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக ஒரு நெக்லெக்டட் ஸ்டேட்ஸுன்றதுனால நார்த் ஈஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் உத்தரப்பிரதேஷ் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட். ஏன்னா ரீசெண்டாக அந்த ராம் மந்திர், வாரணாசி இதெல்லாம் பண்ணிட்டோடனே அவங்களுக்கு அதிகமான டூரிசம் மூலயமாகவும் அந்த டூரிசம் ரிலேட்டட் எல்லா இன்கமும் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதனால் நிறைய பொருட்கள் சேல் ஆகிறது, டேக்ஸ் ரெவென்யூ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அது மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு ஆவரேஜ் என்னன்னாக்கா 7%க்கு மேலே இருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஸ்டேட்ஸுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். 7% இருந்தால் கீழே இருந்தாக்கா அது வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னும் சரியில்லை, இன்னும் நிறைய டெவலப் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய இண்டஸ்ட்ரி வரணுமோ இல்லை வேறு விதமாக அங்கே ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், டேக்ஸ் கலெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணுமோ, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கவனிக்க வேண்டிய வேலை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடோடது 6.2 இருக்குது. நாட் worst நாட் பெட்டர், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஒரு சிலது வெஸ்ட் பெங்கால் பார்த்திங்கன்னா 5.4%, அந்த மாதிரி குஜராத் பார்த்திங்கன்னா 5.3% இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய, அதாவது இதெல்லாம் ஏற்கனவே டெவலப்டு ஸ்டேட்ஸ்லேயே கம்மியாக இருக்கிறது வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. இந்த சின்ன ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், மேனுஃபேக்சரிங் செட்டப்லாம் டெவலப் பண்ணுறதுக்கான ஹெல்ப் பண்ண வேண்டிய ஒரு, அவங்க கை கொடுத்து அவங்கள தூக்கி விடுற ஒரு சிச்சுவேஷன் அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யணுன்றது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இதுவரையில் நம்ம பார்த்தது ரொம்ப ஓவரால் ஒரு ரெவென்யூ என்ன, எக்ஸ்பெண்டிச்சர்னா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு பர்டிகுலர் செக்டர் இப்போது பட்ஜெட்டில் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அந்த பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட்லேயும் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்ஸ் இருக்குது. அதாவது
இப்போ ஒரு எஜுகேஷனா அதுக்கு வந்து மினிமம் ஒரு 12.5%, 12%, ஐ திங்க் 12.5% வந்து மினிமம் செலவு பண்ணணும் ஒரு ஸ்டேட்டும். அது மூலயமா எஜுகேஷனை டெவலப் பண்ணணும். சாரி, 15%. அவங்கவுங்களோட பட்ஜெட்டில் வந்து 15% கம்பல்சரி எஜுகேஷனுக்காக செலவு பண்ணணுன்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை எந்தெந்த ஸ்டேட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, யார் யார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை இந்த பார் சார்ட் வந்து காமிச்சு கொடுத்துரும். உதாரணமாக பீகார் பார்த்திங்கன்னா 24.2% அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டிய வேறு ஏதோ ஒன்றத்தை கம்மி பண்ணி இங்கே அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா பீகார் வந்து ஆல்ரெடி எஜுகேஷனில் பேக்வேர்டில் இருக்குது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது நமக்கு இதிலேருந்து தெரிய வரும். அதே மாதிரி அஸ்ஸாமில் 21.4%, பஞ்சாபில் 19.5%. ஸோ பாட்டமில் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா தெலுங்கானா 8.6%. எவ்வளோ தான் டெவலப்டு ஸ்டேட்டுன்னாக்கும் அந்த 15% ரெகுலராக செலவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்டோட எஜுகேஷன் வந்து நல்லா மெயின்டைன் ஆகுன்றது ஒரு வல்லுநர்களோட கணிப்பு. அது பண்ணலன்னும் போது அவங்க எஜுகேஷனில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை வந்து இது காமிக்குது. ஓகே, இங்கே நம்ம 2 சார்ட் பார்க்குறோம். ஒன்று வந்து லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டட். இப்போ போலீஸ்னாக்கா அந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அட்லீஸ்ட் ஒரு 4.1% அவங்க பட்ஜெட்லேருந்து செலவு பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னாக்கா அங்கேயும் பிரச்சனை இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்குதுனாக்கா அங்கேயும் பிரச்சனை இருக்குது. இப்போது இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மணிப்பூர், நாகாலாண்டை வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெரரிஸ்ட் அட்டாக்லாம் இந்த ஏரியாவில் நிறைய நடக்குது. ஸோ அங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது. ஆவரேஜ் வந்து 4.1% பட்ஜெட்லேருந்து செலவு பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டேட்டை வந்து நல்லபடியாக லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணலான்றது ஒரு வல்லுநர்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதை தாண்டி 10% செலவு பண்ணும்போது அங்கே திடீர்னு இப்போ டெரரிசம் அதிகமாகிட்டனால அங்கே ஆயிடுச்சு. இப்போ டெல்லியில் வந்து 0.5% தான் செலவு பண்ணுறாங்க. பட் அதுவும் தப்பு. ஏன்னா டெல்லியிலையும் க்ரைம் ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து அது தவறு. அதை சரி பண்ணணுன்றது இந்த சார்ட் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற சார்ட் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ், இந்த அதாவது இவங்களோட வெல்ஃபேருக்காக அட்லீஸ்ட் 3.1% ஆவரேஜ் பட்ஜெட்டில் செலவு பண்ணோன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. பட் எந்தெந்த ஸ்டேட் அதிகமாக செலவு பண்ணுதுனாக்கா ஆந்திரா ஓவராக செலவு பண்ணுறாங்க. அதாவது 3.1%க்கு பதில் 17.6. அப்போ இவங்க தேவையில்லாமல் மற்ற எஜுகேஷனில் குறைச்சி இங்கே செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க ஓட்டுக்காக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இவங்க டாஸ்க்கை வந்து சரியாக புரிஞ்சிக்கல. தெலுங்கானா 9% தெலுங்கானா செலவு பண்ணுறாங்க. இதெல்லாமும் தப்பு. அதே சமயத்தில் ரொம்ப கம்மியாக 0.0%, 0.1%லாமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலும் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து அவங்க சரியாக சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி அந்த மாதிரி மீனிங் போயிடும். ஸோ கரெக்டாக இதெல்லாம் பிளான் பண்ணி செய்கிறது தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை. இதை விட்டுட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியில்லை, அது சரியில்லை, அதெல்லாம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி, நம்ம சுற்றி இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இன்னொருத்தரை குறை சொல்ல முடியும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கம்பேரிசன் பண்ணுவாங்க, குஜராத்தை பாரு, அதை விட நாங்கள் பெட்டருன்னு. அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு கைட்லைன் இருக்குது. இப்போது போலீஸ்க்காக பட்ஜெட் வந்து 4.1%னாக்கா உங்கள் கவர்மெண்ட் கம்மியாக செலவு பண்ணுறாங்கன்னாலும் தப்பு, அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னாலும் தப்பு. அப்போது உங்கள் ஸ்டேட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் கவர்மெண்ட் நல்லா அட்ரஸ் பண்ண முடியலன்றது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர எனக்கு மணிப்பூரை விட நாங்கள் பெஸ்ட்டு அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. அது தப்பான ஒரு கண்ணோட்டம். இந்த சார்ட்டில் நம்ம ரெண்டு சார்ட் பார்க்குறோம் இங்கே. ஒன்று வந்து இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் கண்ட்ரோல். இரிகேஷன்றது ஒரு ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட்டான ஒரு விஷயம். ஃபார்மர்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது புரிஞ்சிடும். ரெண்டாவது ஃப்ளட் கண்ட்ரோல். இப்போ வெள்ளம்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வருதுனாக்கா இரிகேஷன் சரியில்லைன்னு அர்த்தம். சரியான முறையில் பிளானிங் இல்லைன்றது, பிளானிங் வந்து மிஸ் ஆகுதுன்றது நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ இதில் வந்து 3.4% அப்ராக்சிமேட் அவங்க பட்ஜெட்டில் இதுக்காக செலவு பண்ணணும் ஒரு ஸ்டேட்டும். ஸோ அதிகமாக செலவு பண்ணுற ஸ்டேட் ரொம்ப ஓவராக செலவு பண்ணுறவங்களும் தப்பு, ரொம்ப கம்மியாக. இப்படி தான் நம்ம பட்ஜெட்டை பார்க்கணுமே, இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 5.9% குஜராத் செலவு பண்ணுது. அதுக்கப்புறமா ஒடிஷா
ஆக்சுவலாக என்னன்னாக்கா ஒடிஷாவிலையும் குஜராத்லேயும் இந்த வருஷம் புயல் வெள்ளம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அங்கே அதிகமாக செலவாச்சு. ஆந்திர பிரதேஷ் 5.7%. ஸோ அது ஓகே. பட் வருஷம் கண்டினியூஸாக பார்க்குறாங்களா? அடுத்தது நீங்கள் ஒரு வருஷத்தோட இது மாத்திரம் பார்க்கக்கூடாது. வருஷம் இவங்க எப்படி பார்க்குறாங்க, லாஸ்ட்டு 2-3 இயர்ஸில் எப்படி பண்ணுறாங்க. 5 இயர்ஸ் கவர்மெண்ட் இருந்ததுன்னா அந்த 5 இயர்ஸோட ஆவரேஜ் என்ன, அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுறாங்கன்னா அங்கே நிஜமாகவே ப்ராப்ளம் இல்லைனாக்கா ஓகே. ஆனால் ப்ராப்ளம் இருந்தும் செலவு பண்ணலனாக்கா அது கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது. ஓகே. அடுத்தது அர்பன் டெவலப்மெண்ட்டு சிட்டிஸ் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு. 3.3% ஆவரேஜ் இருக்கணும் பட்ஜெட்டில். ஸோ அதை விட அதிகமாக செலவு பண்ணுறாங்களா, கம்மியாக செலவு பண்ணுறாங்க? அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னா அந்த சிட்டிஸ் எல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லாமல் நிறையா ப்ராப்ளம் வரும். ரொம்ப ஓவராக செலவு பண்ணாங்கன்னாலும் தப்பு. அந்த சிட்டியை மட்டும் டெவலப் பண்ணுறாங்க, மற்ற இடத்தெல்லாம் டெவலப் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேனேஜ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன். அதை கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு மானிட்டர் பண்ண வேண்டியது நம்மளுடைய முக்கியமான ஃபங்க்ஷன். வெறும் வாக்களிக்கிறது மட்டும் நம்மளது வேலை இல்லை. நம்ம வாக்களித்த கவர்மெண்ட் ஒழுங்காக வேலை செய்தா இல்லையான்றதை பார்க்குறதும் நம்மளோட வேலை. ஸோ நான் இதில் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொன்ன ஐடியா கொடுத்துட்டேன். ஸோ அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் பர்டிகுலர் ஸ்டேட்டை பற்றி புரிஞ்சுக்கலாம். இல்லை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் எதுன்னு பார்க்குறதுக்காக ஓவராலும் எப்படி பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் சரி, நம்ம வந்து இதை ஒரு நல்ல நோக்கத்தோடு பார்த்தோன்னா நம்ம அதாவது மற்ற ஸ்டேட் நம்மளை விட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பந்தா, அப்போ நம்ம ஸ்டேட்டை வந்து நம்ம கொஷின் பண்ணலாம். மற்ற ஸ்டேட் நம்மளை விட கம்மியாக பந்து ஆனால் நம்ம ஸ்டேட்டும் கம்மியாக பந்துனாக்கா மறுபடியும் நம்ம ஸ்டேட்டை தான் நம்ம கவனிக்கணும். அதுதான் முக்கியம். ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு 5 இயர்ஸில் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்றது நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சா இல்லையா, நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் அவங்களுக்கு ஓட் பண்ணுமா இல்லையான்றது நம்மளுக்கு புரியும். நான் எல்லா பாயிண்ட்டையும் எடுக்கல, இதில் ஒரு பாயிண்ட் எடுத்தேன் நான். அதாவது பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கம்பெனி இருக்குது இல்லைங்களா, ஸ்டேட் ஓன்டு கவர்மெண்ட்டோட பவர் சப்ளை பண்ணுற அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கான்னு. இப்போ இந்த ரிப்போர்ட்டில் வந்து 2017 2022-23 வரலாம் இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஆந்திர பிரதேஷ். ஃபஸ்ட்டு -2 இருந்தது, அதுக்கப்புறமா -11,934, அதுக்கப்புறமா -151, அதுக்கப்புறமா 44, மறுபடியும் -2458, மறுபடியும் 1736. அதாவது அப் அண்ட் டவுன் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஏதோ ஒரு சில விஷயங்களை இவங்க கவனிக்கணும். மேபி நிறைய இண்டஸ்ட்ரி இந்த 2018-19 வந்துச்சா, 2018-19, 2021-22 ரொம்ப பெரிய அளவுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் நிறைய இண்டஸ்ட்ரி வந்ததுனால ஆச்சா இல்லை வேறு எதனா விஷயமா, அதை கவனிக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு ஹிமாச்சல் பிரதேஷ் பார்த்திங்கன்னா 2017-18 4 crore லாஸ் இருந்தது. மறுபடியும் 18-19 4 crore, அதுக்கப்புறம் 11 crore ஆச்சு. அதுக்கப்புறம் மைனஸில் போக ஆரம்பிச்சிச்சு. மத்தலப் அந்த ஸ்டேட் வந்து பர்ஃபார்ம் ஆகுது இல்லை, அங்கே மறுபடியும் புது கம்பெனிஸ் வரலையா, அந்த மாதிரியும் பார்க்கலாம். நிறைய கம்பெனிஸ் வரலனாக்கா அப்போ அவங்க ரெவென்யூ அதிகமாக கிடைச்சிட்ருக்கு, அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணல, அப்படியும் யோசிக்கலாம். அதாவது ரிப்போர்ட்டை பார்த்தா அப்படியே பிளைண்டாக நம்ம டிசைட் பண்ண முடியாது, ஆனால் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டேட்டை பற்றி தான் நம்மளுக்கு தெரியும், எல்லா ஸ்டேட்டை பற்றியும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஸ்டேட்டில் என்ன நடக்குது, இப்போ தமிழ்நாட்டில் -7761 இருந்தது, அதுக்கப்புறமா 12,000 crore ஆச்சு, -12,000 crore, -11,000 crore, -13,000 crore. 2021 கம்மியாக இருக்குது, 9,130. ஸோ கவர்மெண்ட் ஏதோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களா இல்லை தேவையில்லாத செலவெல்லாம் கட் பண்ணுறாங்களான்றதை நம்ம அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும். அதே மாதிரி 2022-23 மறுபடியும் -9192 மீன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதை வந்து ப்ளஸில் கொண்டு வர்ற வரலாம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த மாதிரி அந்த 38 பாயிண்ட்ஸ்க்கும் வந்து அதில் வந்து 5 இயர்ஸ் ரிப்போர்ட் இருக்கும். அதாவது 2022-23 எடுக்கும்போது 17-18 எடுப்பாங்க. அடுத்த வருஷம் எடுக்கும்போது 18-19 22-24 23-24 வரலாம் வரும் ரிப்போர்ட். அதுக்கும் பின்னாடி போய் பார்க்கணுன்னா நம்ம பழைய ரிப்போர்ட்ஸ் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கவர்மெண்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணி அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ரியாலிட்டியோட செக் பண்ணுறது நம்மளோட வேலை. அதை நம்ம நல்லா பண்ணோன்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த ஓட் பாலிட்டிக்ஸ் எல்லாம் விட்டு ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. டிஃபிசிட்டில் 10 ஸ்டேட் இருக்குது, அந்த 10 ஸ்டேட் ஆளுங்க முக்கியமாக இதை கவனிக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. ஓரளவுக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இதில் நான் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்லாம் ஒன்றும் கிடையாது.
எனக்கு புரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன், அவள் தான். ஸோ இதில் ஏதாவது தப்பு இருந்தாக்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும், நீங்கள் தமிழில் தான் சொல்கிறேன், மேஜராக நான் தமிழ்நாடை ஃபோக்கஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் இருந்தாலும் வேறு ஸ்டேட்டில் இருந்தாலும் உங்கள் ஸ்டேட்டோடது பார்த்துட்டு அந்த ஸ்டேட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த கவர்மெண்ட் பண்ணுதா இல்லையா, அதை நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டை குறிப்பிட்டு அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் குஜராத்தில் இருக்கிறேன்றதுனால குஜராத்தோட பர்ஃபார்மன்ஸ் எங்கெங்கே அடிபடுதுன்றதுனால எனக்கு ஓரளவுக்கு அது புரியுது குஜராத்தில். ஸோ நான் வாக்களிக்கும் போது அதெல்லாம் ஞாபகம் வச்சு பண்ணுவேன். ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணேன். நீங்கள் சப்போர்ட் இருந்தாக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் தெரிய வைங்க. ஒரு கவர்மெண்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது, சும்மா சண்டை போட்டுட்டு அந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் அது இதுன்னு நம்ம பண்ணிகிட்ருக்கிறத விட நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணோன்னா நம்ம கவர்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் என்னோடய இறுதி ஆசை. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பை பை. ஜெய் ஹிந்த். ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறீங்க? நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இல்லை நான் சொன்னதில் ஏதாவது தப்பு, பேங்கர்ஸ் அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட நான் எங்கன்னா தப்பு பண்ணியிருந்தால் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களை கமெண்ட்ஸில் அதை மற்றவங்களும் படித்து புரிஞ்சுக்குவாங்க. ஐ திங்க் இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் எல்லாரும் பப்ளிக்கு போய் ஷேர்ணுன்றது தான் என்னோட ஆசை. ஆஸ் யூஷுவல் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஜெய் ஹிந்த். பை பாய்.